இந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆ தமிழக முதல்வர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. நீட்ட வந்து நாங்க கேன்சல் பண்ண போறோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து கமலஹாசன் எம்பி அவர்கள் வந்து ஒரு விழால அகரம் விழால கலந்துக்கிட்டு சொன்னாரு. இந்த நீட் எதிர்ப்பு வந்து சூர்யா சொன்ன மாரி நம்ம பண்ணணும். சூர்யா அவர்கள் தான் அந்த விழா. சூர்யா அவர்கள் என்ஜிஓ பண்ணிட்டு இருக்காரு. இத பார்த்து தமிழகத்தில வந்து என்ஜிஓலாம் நம்ம பண்ணணும். இந்த திட்டங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இவரும் நம்ம புள்ள தான் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. ஒரு தனி நபர், ஒரு நடிகர்ட்ட இருந்து ஒரு திட்டங்கள் எடுத்து அரசாங்கம் செயல்படுத்துற அளவுக்கு வீக்கா இருக்காங்களா? அவங்கள்ட்ட திட்டங்கள் இல்லையா? இல்ல அகரம் ஃபவுண்டேஷன் பொறுத்தவரைக்கும் அ அவங்க என்ன சோஷியலா பண்றது நம்ம சொல்ல முடியாது. ம். அவங்க என்னென்ன பண்ணட்டும், மக்களுக்கு ம். படிப்பறிவு சொல்லிக் குடுக்க நல்லா ம். விஷமத்தனம் எங்க இருக்குன்னா, ம். ஒரு நாட்டுல ஒரு சுப்ரீம் கோர்ட் தான் ஹையஸ்ட் பாடி. அந்த ம். பாடி சொல்லுது நீட் வேணும்னு. ம். மக்கள்ட்ட சொல்லுது நீட் வேணும்னு சொன்னது இன்டைரக்ட்டா மக்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ம். ஸ்டூடண்ட்ஸ்க்கு. நீங்க நீட்ட படிங்க. அதான் அர்த்தம். கைட்லைன். ம். கைட்லைன் கிவன் பை தி சுப்ரீம் கோர்ட். ம். அத நம்ம ஒவ்வொரு சிட்டிசனும் ஒபே பண்ணணும். இந்த விஷமத்தனமா வந்து ஸ்டாலின் சொல்லி சொல்லி ஓஞ்சிட்டாரு. ம். இந்த மாரி நீட்டுக்கு ஒண்ணு ரத்து பண்ண போறோம், ரத்து பண்ண போறோம். இப்ப பசங்கலாம் பார்த்து சிரிச்சுட்டு என்ன பண்றாங்க? ம். காலைல பேப்பர் பார்த்துட்டு விளையாட்டு செய்திகள் நீட் ரத்து, அப்புறம் அடுத்தது அப்படின்னு போயிட்டாங்க. ம். பசங்க படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ. பேரண்ட்ஸ்லாம் படிக்காம, "ஏய் பேசாம படி. எவனையும் நம்பாத" அப்படின்னு சொல்லிட்டாங்க. கமலஹாசன் பேசுறதுக்கு காரணம் செஞ்சோட்டு இருக்காரு. இப்ப ரீசென்ட்டா இப்பதான் திமுகல எம்பி ஆயிருக்காரு. திமுக எம்பி ஆயிருக்காரு. அவரு மாநிமா எம்பி இல்ல, திமுக ம். எம்பி. செஞ்சோட்டு இருக்கானுக்கு எதாவது பேசணும்ல. முதலாளிக்கு எதாவது பேசணுமே. ம். அதுக்காக பேசுறாரு. என்ன தெரியும் அவருக்கு? நான் கமலஹாசன் சொல்றேன். நீங்க நடிப்புல பெரிய ஆளா இருக்கலாம். ம். உங்களுக்கு நீட்ட பத்தி என்ன தெரியும்? நீட்ல முதல்ல இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கு என்னென்ன வித்தியாசங்கள்? ஒரு உண்மையிலே நிபுணரா இருந்தீங்கன்னா 2த்தையும் வைங்க கம்பேர் பண்ணுங்க. நீட்டுக்கு முன்னாடி இப்படி வந்தது, நீட்டுக்கு அப்புறம் இப்படி வந்துச்சு. ஏழை மாணவர்கள் நீட்டுக்கு முன்னாடி தான் அதிகமா போனாங்க. இதுக்கப்புறம் கம்மியாயிடுச்சு. பணக்கார கோடீஸ்வரர் மாணவர்கள் தான் இங்க தங்குறாங்க. இங்க படிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. புட்டு புட்டு வச்சுட்டாங்க. மலைவாழ் மக்கள்ல பிறந்த ஒரு பெண் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எம்பிபிஎஸ்க்கே போறாங்க. அது எதனால? நீட்னால. ம். அப்படி சொல்லணும்ல. இல்லைங்க முதல்ல அப்படி இருந்துச்சு. இப்ப நீங்க மாத்திட்டீங்கன்னு. ம். சூர்யாவுக்கு ஒண்ணும் தெரியாது. ம். ஒண்ணும் தெரியாது சொல்ல முடியாது. தப்பு. திமுகவுக்கு எகென்ஸ்டா போனா வருவாரு. அவரும் உங்க ஒய்ஃபும் வருவாங்க. மத்தபடி மத்த இடத்துக்குலாம் வரமாட்டாங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஹிடன் அஜெண்டான்னு நம்ம பல தடவ ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்பவும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ம். தயவு செய்து போனோமா, ஒரு எம்பி வாங்குனோமா, அதுக்கு உண்டான சேவை செஞ்சோமா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மட்டும் பாருங்க. மக்கள திருப்பி குழப்பாதீங்க. ஏன்னா, நீங்க உங்கள இன்னும் ஒரு ஸ்டாரா பார்க்குறாங்க. கமலஹாசன் சொன்னா, ம். ஒரு வேள அடுத்த வாரம் நீட் ரத்து ஆயிடுமோ அப்படின்னாங்க. நீட் ரத்து பண்ண முடியாது. அது நம்மள விட ஸ்டாலின் அவர்களுக்கும், உதயநிதிக்கும் நல்லா தெரியும். அதனால தான் இப்ப எங்கேயும் பேசுறது இல்ல. அதனால நீங்களும் பேசாதீங்க. பேசி மக்கள குழப்பாதீங்கன்னு தான் என்னோட வேண்டுகோள்.